சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப பேருக்கு அது எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் தெரியாது இருக்குது எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் கூட. அதனால அதுக்காகவே இந்த வீடியோ போடுறேன். மறந்துடாத புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சம்பா ரவை ஒரு கப் எடுத்துக்கலாம். கேரட் 1 பொடியை நறுக்கலாம்ப்பா. வெங்காயம் 1 நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி 1 போதுங்க. 1 பீன்ஸு ஒரு 50 கிராம் பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவுப்பா. இப்போ நம்ம அது கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். வாங்க வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம்ப்பா. உளுந்தும் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் கிச்சடிக்கு. இந்த சம்பா ரவை கிச்சடி எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குங்க. சுகர் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, நம்மளும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம். அடுத்து கறிவேப்பிலை ஒரு கொத்து. அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்ப்பா. கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதிலே பாதி வெந்து போயிடும். மூடி வச்சிடலாம்ப்பா. சிம்மில் வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அப்படியே நல்லா பாருங்கள், நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ சம்பா ரவை ஒரு கப்புங்க. ஒரு கப்புனா 200 கிராம் இருக்குங்க. அதை அதில் சேர்த்துக்கினேங்க. சேர்த்து அதிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுக்கம் போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது, வறுத்து தான் போடணும். அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வறுபட்டுச்சு இல்லை அப்படின்ட்டு. பாருங்கள், நல்லா அப்படி கிளறி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுங்க. பாருங்கள் எப்படி வறுபட்டு வர்றது தெரியுது பாருங்கள். அப்படியே பொரிஞ்சிருக்கு சம்பா ரவை. ஆனால் விட்டுட்டிங்கன்னா தீஞ்சிடுங்க. அதனால் அப்பப்போ கிளறி விட்டுனே இருங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. கப்பு நம்ம ரவை போட்டோம் இல்லைங்களா, சம்பா ரவை, அதுலேயே 3 கப்பு
தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப்பு தான் நம்ம ரவை சேர்த்துக்கணும். 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த ரவை மாதிரி கம்மியாக தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா காயும் இருக்குது இல்லைங்களா, அதனால் வேகிறதுக்காக 3 கப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் லேட்டாக தாங்க வேகும், தண்ணி நிறைய குடிக்கும் சம்பா ரவை பொறுத்த வரைக்கும். அதனால் 3 கப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி மேலே சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்லே சேர்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடுங்க. அதனால தண்ணியெலாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்ப்பா. சேர்த்துக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் மூடி போட்டு விட்டுடலாம். சிம்மில் வச்சுடுங்க. 15 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த போல் இருக்கும். ஆனால் சிம்மில் வச்சுடுங்க. ஃபாஸ்ட் வச்சிங்கன்னா கடகன்னு தண்ணி உறிஞ்சிடும், வேகாது. சிம்மில் வச்சிங்கன்னா தான் பொறுமையாக வேகும். பாருங்கள், மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், ரெடியாக வச்சு எப்படி நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா பூ போல் மலர்ந்துச்சு பாருங்கள் வெந்து. உப்பு சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சோண்டு தூவிக்கலாங்க லாஸ்ட்டாக இறக்குற ஸ்டேஜில். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு. நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு இதை செய்ய தெரியாது. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எங்கள் சின்ன பையனுக்கு கப்பில் போட்டு கொடுத்தேன். புதினா துவையல் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. புதினா துவையலுக்கும் இந்த கிச்சடிக்கும்